எந்த வீட்டில் பள்ளி சொல்லாமல் இருக்குதோ அந்த வீட்டில் தெய்வ அகர்ஷணம் இருக்காது. புரியுதுங்களா? நொச்சு நொச்சு நொச்சுன்னு பள்ளி சொல்லுது இல்லைங்க, அந்த வீட்லையெல்லாம் தெய்வ அகர்ஷணம் இருக்குது. எந்த வீட்லையெல்லாம் பள்ளி இருக்குதோ அங்கே தெய்வம் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு சாமி ரூமில் வந்து ஒருத்தவங்க வந்து நாங்கள் தான் வந்து பூமி பூஜையெல்லாம் போட்டு வீடு கட்டி கொடுத்தோம். சாமி ரூமில் சாமி கும்பிட்டு 2-3 நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏங்கம்மா நாங்கள் இவ்வளோ நாள் கழித்து அந்த வீடு இடம் சும்மா இருந்தது, வீடு கட்டிட்டோம், இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டோம், இப்போ எங்கள் வீட்டுக்கு தெய்வம் வந்திருக்குதான்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இது சத்தியமான உண்மை. அப்போ அவங்ககிட்ட நான் சொன்னேன், நாளைக்கு விட்டு நாளானிக்கு ஃபோன் பண்ணுங்கள், எனக்கு உங்கள் பூஜை ரூமில் பள்ளி இருந்தால், சின்ன பள்ளி ஆனாலும் பெரிய பள்ளி ஆனாலும் வந்துச்சுன்னா உங்களுக்கு சாமி வீட்டுக்கு வந்துருச்சு, சாமியின் அனுகிரகம் அதாவது அகர்ஷணம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, பால் காய்ச்சி சாமிக்கு வச்சுட்டு தான் மற்ற வேலை பார்ப்பாங்களாமா. காலையில் பால் காய்ச்சி வைக்கும்போது சாமி சிலை மேலே சின்ன பள்ளி இருந்தது, வெள்ளை பள்ளின்னு சொன்னாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் நான் சொன்னேன், உங்களுக்கு உங்கள் வீடு புண்ணியர்ஜனம் பண்ணி நீங்கள் குடி போயிட்டீங்க, உங்களுக்கு சாமியும் உங்கள் குலதெய்வம் கூட வந்துட்டாங்க,